நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என ஜிப்மர் தினக்கூலி ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மரில் 450க்கும் மேற்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். மேலும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் 2 முறை உத்தரவிட்டும் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 90 நாட்களில் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றமும் ஜிப்மர் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. 3 மாதங்களாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த ஜிப்மர் நிர்வாகம் தற்பொழுது மேல்முறையீடு செய்துள்ளது ஊழியர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று மார்ச் 25, 2026 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் ஜிப்மர் இயக்குனர் அலுவலகம் முன்பு ஒன்று சேர்ந்து ஊழியர்கள் அலுவலக வளாகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் ஊழியர்களை கலைந்து போக சொன்னதால் ஊழியர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகம் தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை குடும்பத்துடன் புறக்கணிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு பார்வை தங்கள் கவனத்திற்கு. இன்னைக்கு வந்து நீண்ட நாள் பிரச்சனைக்காக நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை சார்பாக ஒரு 5 பேர் கூப்பிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு. அதுக்கு நீங்கள் வந்து உடன்பட்டு வரல அப்படின்னு வந்து மேனேஜ்மெண்ட் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 16ஆம் தேதி ஒரு இதேமாதிரி போராட்டம் பண்ணீங்க. அப்போ மேனேஜ்மெண்ட்டு வந்து உங்கள் சார்பாக வந்து பேசுனாங்க. அப்போ வந்து உங்களோட கோரிக்கைகள்லாம் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து சில குறைகள்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜிபியில் வந்து பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த ப்ரொமோஷன் சம்பந்தமாக வந்து கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறதுனால இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்க வந்து மேனேஜ்மெண்ட் சார்பாக சொல்கிறாங்க. இப்போ சார் வணக்கம், நான் ஜெயந்தி பேசுகிறேன். கடந்த 2006 ஜிப்மரில் தினக்கூலி ஊழியராக வேலை செய்கிறோம். என்னோடு சேர்ந்து 547 ஊழியர்களும் வேலை செய்கிறாங்க. நாங்கள் வந்து அடிப்படையிலேருந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 90 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தோம். எந்த வருஷம் வந்தீங்க? 2006 ஜாயின் பண்ணோம். ஸ்கில்டு ஒர்க்குலேருந்து நான் எம்ஆர்டி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். இப்போ வார்டில் இருக்கேன். நாங்கள் 2006 இப்போ வரைக்கும் இருந்து அப்போ நாங்கள் தினக்கூலி ஊழியராக இருந்தோம். கொஞ்சம் பேர்லேருந்து அடிப்படையாக நாங்கள் எல்லாருமே அடிப்படையிலேருந்து தினக்கூலி ஊழியராக செஞ்சு 2014 எங்களுக்கு இதுக்கு மேலே எங்களால் இப்போ வேலை செய்ய முடியாது. எங்களுக்கு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கோர்ட்டு மூலிமா யூனியன் நாங்கள் சங்கம் ஆரம்பித்து நாங்கள் போய் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி நாங்கள் வந்து ஜெயா நகரில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம். ஜெயா நகரில் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும், இவங்களுக்கு போதுமான இவங்களுக்கு சலுகை எல்லாம் இருக்குது, இவங்களுக்கு போதுமான தகுதி இருக்குது. நாங்கள் A to Z வரைக்கும் ஜிப்மரில் எல்லா வேலையும் நாங்கள் சலவை தொழிலேருந்து கிச்சன்லேருந்து வார்டுலேருந்து ஐசியூலேருந்து சிஎல்ஆர் லேபர் வார்டுலேருந்து ப்ளஸ் டெத்து மார்ச்சல்லேருந்து ஆப்பரேஷன் தேட்டர் 84 வகையான டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் A to Z வரைக்கும் ஃபுல்லாக நாங்கள் வேலை செய்கிறோம். 2014 நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணோம். ஜெயா நகரில் ஜெயிச்சு வந்தது. அடுத்தபடியாக லேபர் கமிஷன் கோர்ட்டு சென்னைக்கு நாங்கள் லேபர் கமிஷன் கோர்ட்டு தொழிலாளர் கோர்ட்டில் நாங்கள் மறுபடியும் மேல்முறையீடு, இவங்க வந்து மேல்முறையீடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லேபர் கமிஷன் ஆஃபீஸ் மூலிமா நாங்கள் மேல்முறையீடு பண்ணோம். அவங்க மேல்முறையீடு போட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கோர்ட்டு திருப்பி நாங்கள் அங்கே கொண்டு போய் இவங்களுடைய கேஸ் வந்து 5 வருஷம் இவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கணும்னு 2017 நாங்கள் ஜெயிச்சு வாங்கிட்டு வந்தோம். அதை எடுத்துன்னு வந்ததுக்கு இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து அதை வந்து நிர்வாகத்தில் ஏற்றுக்காதனால திருப்பி வந்து மேல்முறையீடு போகணும்னு சொல்லி ஸ்டே வாங்கிட்டாங்க. திரும்பவும் இப்போ 2019 சென்னை மேல்முறையீடு போயிட்டாங்க. முதல் பெஞ்சு கோர்ட்டு ஒரு நீதிபதி வச்சு 2017 வாதாடினாங்க. அப்போ 2017 அது வந்து
ஹேமாவதி மேடம் வந்து இது வந்து கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எதனால் பண்ணாங்க, என்ன காரணம் தெரியாது. நிர்வாகத்துக்காகத்தான் ஃபேவராக இருந்து வேலை செஞ்சாங்க. திரும்ப அதுக்கப்புறம் 2வது பெஞ்ச் கோர்ட்டு தீர்ப்பு வச்சு 2 நீதிபதிகளை உட்காந்து 2 தரப்பான வக்கீல் வச்சு 2 நீதிபதிகள் கொடுத்து தீர்ப்பு. இப்போ வந்து 2025 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கேஸ் முடிஞ்சு எங்களுக்கு ஃபேவராக 547 பேருக்கும் அடிப்படை 82 பக்கம் சார் 5 கட்ட போய் எடுத்துன்னு போனாங்க. எடுத்து போய் கொடுத்து ஒரு கார் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துன்னு போய் அத்தனை பேருடைய ரெக்கார்டு ஃபுல்லாக இருக்குது. 547 பேர் ரெக்கார்டோடு அங்கே போய் அதை படிக்கிறதே 900 பேஜ் ஆகும் சார். 900 பேஜை படிக்க கூட டைம் இல்லாத இவங்க 2014 இப்போ வரைக்கும் 20 வருஷமாக இவங்க போராடி வந்திருக்காங்க. ஒரே காரணத்துக்காகவே இவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கைன்றதுனால 2025 சென்னை 2 நீதிபதிகள் உட்காந்து கோர்ட்டில் எங்களுக்காக எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு அங்கேருந்து 2 நீதிபதிகளும் எங்களுக்காக பணி நிரந்தரம் செய்யணும். 10 வருஷம் இப்போ 2006 இப்போ வரைக்கும் என்ன சார் அது 20 வருஷம் ஆகுது. அப்போ 5 வருஷம் சொன்னாங்க. 5 வருஷம் நாங்கள் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நாங்கள் 2026 20 வருஷம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 10 வருஷம் மேலே இருக்கிறவங்களும் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி 2025 டிசம்பர் மாதம் முடிச்சு 16ஆம் தேதி இன்றைக்கி ஜனவரி 16 2026 வரைக்கும் 3 மாதம் கெடு கொடுத்துருந்தாங்க. 3 மாதம் கெடு முடிஞ்சு இந்த கோர்ட்டு நீதிபதி சம்மந்தமாக இந்த கோர்ட்டு முடிஞ்சு நீங்கள் இதுக்கு வந்து அமல்படுத்தலைன்னா 6% வட்டி போட்டு தரணும்னு சொல்லி நிர்வாகத்துக்கு சென்னை கோர்ட்லேருந்து பதில் சொன்னாங்க. இப்போ வந்து நிர்வாகத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் பேசி சொல்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து 3 மாதம் 90 நாள் காத்திருந்தோம். 90 நாள் வரைக்கும் நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம். நாங்கள் யாரும் எந்த நிர்வாகத்தை நாங்கள் கண்டித்து நாங்கள் எதுவுமே போராட்டம் பண்ணலை. எல்லா அக ஊழியர்களும் அமைதியாக தான் இருந்தாங்க. எங்களாலையும் ஒரு கட்டத்துக்கு மீறி தாங்க 16ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி 16ஆம் தேதி 18ஆம் தேதி 90ஆவது நாள் 88ஆவது நாள் 10:30 மணி நைட்டு வெள்ளிக்கிழமை எப்படி சார் நிர்வாகம் எங்களுக்கு தெரியாமல் இங்கே யாருக்கும் ஆன்லைன் இல்லை எப்படி சார் எங்கள் மேலே போராடாங்க. எங்களை மேலே போயிட்டு போவாங்க. நாங்கள் யாருமே நம்பவே இல்லை. எங்களால் 13 செலவு பண்ணி கொடுத்து மேலே போயிட்டு வசதி இல்லை. 13 சம்பளத்துக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். இன்றைக்கி 15 கொடுத்து இன்றைக்கி நிர்வாகத்துக்கு கோடி கணக்கில் பணம் இருக்குது. அவங்க நிர்வாகத்துக்கு வந்து முச்சநீதி பண்ணுறாங்க. போகிற அளவுக்கு வசதி இருக்குது. எங்களுக்கு யாருக்குமே வசதி இல்லை சார். நிறைய பொம்பளை பசங்க வீட்டுக்காரி இல்லை. யாருக்கு ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது வீட்டு வாடகை 13 சம்பளம் 13,400 அதில் 4 நாள் பிடிப்பு போகுது. நாங்கள் டெய்லி வேஜஸாக செஞ்சு 16 சம்பளத்தில் எப்படி சாப்பிட முடியும்? உச்சநீதிமன்றம் போகிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் இன்றைக்கி வாழ்வா சாவான்ற முடிவோடு வந்திருக்கோம். எங்களுக்கு இப்போ என்னென்னா எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் கேட்குறோம்னா நிர்வாகத்தாலும் சரி எங்கள் மாநில அரசாங்கமும் சரி உச்சநீதிமன்றம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் முறையிட்டோம். சிஎம்க்கு முறையிட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 12 வருஷமாக பிடிச்ச பணத்தை நாங்கள் பிஎஃப் பணம் வாங்குறதுக்காகவே மழையில இடியில 3 நாள் இங்கே கிடந்தோம். 3 நாள் சாப்பிடாம கொள்ளாமல் வீட்டுக்கார போகாமல் நாங்களோட பிடிச்ச 12 வருஷத்து பணத்தையே நாங்கள் அப்போ தான் வாங்கினோம். போராட்டம் இல்லாமல் நாங்கள் வாங்கவே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து இவங்க வந்து உச்சநீதிமன்றம் போட்ட கேஸை வித்ரா பண்ணால் மட்டும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை போய் கைவிடுவோம். போராடுவோம் எல்லாம் வெற்றி பெற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம். இல்லை உயிரை சாவோம். நாங்கள் இந்த வருஷம் இந்த தடவை எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னுடைய வீட்டில் 6 பேர் ஓட்டு இருக்குது. நாங்கள் என்னுடைய ஓட்டு இல்லை எனக்காக என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் ஓட்டு புறக்கணிக்கிறோம். நாங்கள் இந்த தடவை ஓட்டு புறக்கணிக்கிறோம். எங்களுக்காக நாங்கள் ஓட்டு உரிமையாக நாங்கள் புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு தனிநபர் உரிமை எங்கள் குடும்பத்துக்காக எந்த வாழ்வாதாரத்தை இறக்கணும்னு போது நாங்கள் எது ஓட்டு போடணும்? ஒரு இந்திய குடிமகனுக்கு ஓட்டு போகிற உரிமை கண்டிப்பாக இருக்குது. அந்த உரிமையை நான் புறக்கணிக்கிறேன்னா அந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய வலி வேதனை சார். நாங்கள் இறங்கி உள்ள வேலை செய்கிறோம். நீங்கள் ஏசி ரூமில் உள்ள கணக்குறீங்க வந்து பாருங்கள் சார். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த மார்ச் இது வரைக்கும் நான் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நாளைக்கு வந்து இங்கே வந்து மார்ச்சில் எடுத்து ஒரு பேர்ன்ஸ் கை பிடிச்சி தூக்கி போக முடியாது. ஒரே ஃபீமேல் அட்டெண்டர் வச்சு நான் தூக்கி போட்டு மார்ச்சுக்கு தூக்கிட்டு வந்தேன்னா ஒரே எல்லாம் தான் இருப்பாங்க. தூக்கி போட்டு ஒரு அட்டெண்டர் கூட ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க தெரியுமா? யார்கிட்ட தூக்கி கூப்பிட முடியும்? எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? நீங்கள் டிஆல் சொல்லி தான் எங்களுக்கு வரைக்கும் எங்களை அடிப்படையில் கீழே தான் வச்சு சார். இதுக்கு ஒரு முடிவு தெரியாம காலவரையற்ற நீங்கள் நைட்டோ பகலோ நீங்கள் தான் இருக்க போறீங்க. சரி சரி அப்போ நாங்கள் தேவையில்லை எங்களை அப்பவே அனுப்பிச்சிருந்தா நீங்கள் வேற வேலை டேரக்டரை பார்க்க போகும்போது எங்களை பார்க்க கூட விடல. கௌதம் ராய் சார் போன வருஷம் எங்களுக்கு 1.25 வருஷம் ஆகுது. போன வருஷம் அவர் டேரக்டர் கௌதம் ராய் சார் போகும்போது கையெழுத்து போட்டு போனோம் 954. இன்ன வரைக்கும் அந்த 954 சம்பளத்தோட எங்கள் கை கொடுக்கல. இப்போ வந்துக்கிற டேரக்டர் எங்களை பார்க்கக்கூடாது. சங்கிலி கோத்து கையில் லிஃப்ட்டில் வச்சு எல்லா பக்கமும் கேட்டை போட்டு நிட்டு போனாங்க. நாங்கள் இறங்கி உள்ள வேலை செய்கிறோம். வெயிலும் மழைன்னு நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களை பார்க்கறது கூட வரல தெரியுமா அந்த டேரக்டர். அப்போ நாங்கள் எப்படி நிர்வாகம் எங்களுக்காக என்ன வேலை செய்ய எங்களுடைய உழைப்பை உறிஞ்சி கசிக்கி எங்களுக்கு நசுக்கி புரிய நாங்கள் தேவை. எங்களை ஒரு மனிதனாகவே நாங்கள் தமிழர்கள் சார். நாங்கள் அதை சேர்ந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க யாரும் அந்த ஸ்டேட்டுக்காரங்க
செய்யறாங்கல்ல, அதர் ஸ்டேட்டுக்காரங்க நீங்க என்ட்ரன்ஸ் எழுதி பச்சை எழுதி வந்து வேலை செய்றாங்க. அப்ப தந்து இப்ப வரைக்கும் வேலை செய்றாங்க. வெளில இருந்து வரவங்களுக்கு எப்படி உரிமை கொடுக்குறாங்க? நாங்க இந்த வருஷமா இது வரைக்கும் நாங்க வேலை செய்யும் எங்களுடைய வேலையை உழைப்பு மட்டும் தான் புரிஞ்சுக்கிறாங்க தவிர எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் கொடுக்கல. எங்களுக்கு உண்டான பதிலே எதுவுமே சொல்லல. 2017 என்ன வேலை செய்றீங்கன்னு தெரியலன்னு சொன்னாங்க. 2026 என்ன வேலை செய்றீங்க தெரியலன்னு சொல்லல. மட்டும்தான் சார் அப்ப எங்க மேல அவங்களுக்கு விருப்பம் இல்ல. 2017 அவங்களுக்கு வந்து அக்கறை கிடையாது. நாங்க அப்படியே சார் 2017 டெல்லி எய்ம்ஸ்ல 1102 பேருக்கு தினக்கூலி ஊழியர் எப்படி சார் பணி நிரந்தரம் பண்ணாங்க? நீங்க நாங்க அதை நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். நாங்க கலெக்ட் பண்ணி தான் வச்சுக்கிறோம். அப்ப அங்க 1102 பேருக்கு டெல்லி எய்ம்ஸ்ல பணி நிரந்தரம் கொடுக்கும் போது இங்க நாங்க அதுல பாதி கூட இல்ல. எங்களுக்கு ஏன் பணி நிரந்தரம் கொடுக்க நிர்வாகம் ஏன் தடுக்குது? காரணம் என்ன? அந்த காரணம் என்ன? அது பணி நிரந்தரம் கொடுத்துருக்காங்களா? பட் இன்னைக்கு கொரோனா பீரியட்ல நாங்க இறங்கி பிபில இன்னைக்கு ஒரு டெத் 302 வார்டுல ஒரு டெத் ஆச்சு. ஒரு டெலிவரிக்கு ஒரு டாக்டர் சிஸ்டர் கூட இறங்கி நாங்க பிபி போட்டு வேலை செஞ்சோம். நாங்க எந்த வேலை செய்யாம இருக்கிறோம்? ஸ்கில்ட் ஒர்க்ல இருந்து அன்ஸ்கில்ட் ஒர்க்ல இருந்து எல்லா துறையிலும் 72 வகை 22 வருஷமா வேலை செஞ்சுட்டேன். இப்போ நான் 4 மாசத்துல ரிட்டையர் ஆக போறேன். எனக்கு என்ன சார் 90 அது கூட இல்ல. பயோமெடிக்கல் ஒருத்தர் சார் பயோமெடிக்கல்ல இருந்து லங்ஸ் பாய்ச்சி பல்மரி மெடிசன் இருந்தாரு. அவருக்கு டெத் இன்டிமேஷன் தான் கொடுத்தாங்க நிர்வாகம். ஒண்ணுமே கொடுக்கல. நீங்க டெத்து தூக்கி கொடுத்தாங்க தர அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரமே தெரியாம போச்சு. அவர் எதனால இருந்தார், எதனால உயிர் போனாருன்னு தெரியாது. நிர்வாகத்துல இருந்து எதுவுமே கிடைக்கல. அவங்க மேல்முறையீடு போவாங்க. இவங்க தடுக்கணும். இவங்க கேஸை வித்ரா பண்ணா மட்டும்தான் நாங்க இந்த விட்டு சரி 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 தேங்க்யூ மேடம் தேங்க்யூ.